ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக நான் மோனி பிளஸ்ன்னு ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக பாத் பவுடர் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். செகண்ட் ப்ராடக்டாக பக்குச் ஆயில் பிரைட்னிங் ஃபேஷியல் ஆயில் தான் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராடக்ட் நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு 7 days சேலஞ்ச் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறோம். நம்ம பக்குச் ஆயில் பிரைட்னிங் ஃபேஷியல் ஆயிலை நான் 7 days யூஸ் பண்ணி என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் என்னோட ஸ்கின்ல விசிபிளாக தெரிஞ்சதுன்றது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஹானஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆயில் பற்றின நிறைய டவுட்ஸ் இருக்குது. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாமா, இது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகுமா, நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். Day 1 என்னோட ஸ்கின் டைப் காம்பினேஷன் ஸ்கின் டைப் வரும். அதாவது ஃபுல் ஃபேஸும் எனக்கு ட்ரையாக தான் இருக்கும். T ஜோனில் மட்டும் எனக்கு ஆயிலியாக இருக்கும். ஸ்கின் டோன் எப்படி கண்டுபிடிக்கிறதும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஹைட்ரேஷனே சுத்தமாக இல்லை. ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஆக்னி வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ஸ்கார் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. இப்படி தான் இருக்குது என்னோட ஸ்கின். க்ளோ இல்லை, ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம மோனி பிளஸ் பிராண்டில் இருந்து பக்குச் ஆயில் பிரைட்னிங் ஃபேஷியல் ஆயிலேருந்து ஜஸ்ட் 2 drops எடுத்துக்கிறேன். ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் விட்டுட்டு நான் மார்னிங் வாஷ் பண்ணிக்கிறேன். எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு 3 வாட்டி யூஸ் பண்ணலாம். நான் எவ்ரிடே பேசிஸில் யூஸ் பண்ணுறேன். Day 2 ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் ட்ரையாக இருக்குது. க்ளோ இல்லை, ஹைட்ரேஷன் இல்லை. 2 drops பக்குச் ஆயில் எடுத்து ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு விட்டுற போகிறேன். டெக்னிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அப்போ டைரக்ஷனில் சர்க்குலர் மோஷனில் நான் மசாஜ் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச டைம் வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணும்போது ஸ்கின்னை எங்கே வச்சுருக்க முடியும், அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. Day 3 ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. நேற்று மாதிரி இன்றைக்கும் நம்ம பக்குச் ஆயில் 2 drops எடுத்து ஃபுல் ஃபேஸை நெக்கில் கவர் பண்ணிக்கலாம். 2 drops தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு மினிமம் 3 monthsலேருந்து மேக்ஸிமம் 6 months வரைக்குமே இந்த ஆயில் வரும். நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணால் கூட. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும், ஹைட்ரேஷன் இருக்கும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஹெல்தி லுக் என்னால் பார்க்க முடியும். Day 4 ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். 2 drops பக்குச் ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின்ல ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக, ஹெல்த்தியாக, ப்ளம்பியாக இருக்குது. ஒரு ஹெல்தி க்ளோ இருக்குது. என் ஸ்கின் இப்படி இருக்காது, பட் நல்லா ஹைட்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இதில் நிறைய ஆயில்ஸ் இருக்குது. ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஆயில்ஸுமே நான் கொமிடோஜெனிக் வரும். நான் கொமிடோஜெனிக்னா இது யூஸ் பண்ணுறதுனால போர்ஸ் கிளாக் ஆகி உங்களுக்கு ஆக்னி வராது, ஆயில்னஸ் அதிகமாகவும் ஆகாது. இது எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப சேஃபான ஆயில்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஜென்டலாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணலாம். வாரத்துக்கு 3 வாட்டி இதை ட்ரை பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னுக்குமே ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். நீங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். ஏஜ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனே நம்மளோட ஸ்கின்ல ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப குயிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ண முடியும். Day 5 என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நான் லிப் பாம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 8 to 10 monthsஆகவே என்னோட ஓன் லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறேன். நம்ம லிப்ஸில் அப்படியே கிளைட் ஆகும். ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் இந்த லிப் பாம்க்கு. ஸோ நேற்று மாதிரியே பக்குச் ஆயில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். 85% ஆஃப் ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா இன்டேக்காக நம்ம சாப்பிட்றது மூலயமா தான். மீதி இருக்க 15% தான் அவுட்டரில் நம்ம அப்ளை பண்ணுறதெல்லாம் ஒர்க் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு கிளியர் ஸ்கின் வரும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்டேக்காக ரொம்ப நல்லா ஹெல்தி ஃபுட்ஸும் சாப்பிடுங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ஆயில் கூடவே நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி நிறையா தண்ணி குடிக்கிறது, நட்ஸ் சாப்பிட்றது, கீரை வகைகள் சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் போது ஸ்கின்னையும் நம்ம ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்க முடியும். when
ஆயிலோட ஸ்பெஷலே இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே செட் ஆகாது. பட் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா நீங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். மேக்கிங் வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. Day 7 ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். If you love me, baby, say it with your chest. Yeah, tired of the maybes, I just want the yes. Don't play me like a song on the spin. If you ride for me, then ride to the end. Don't wanna love this paper thin. So why you always halfway in? Halfway in. Why you always halfway in? Got me drowning when I know I could swim. If you love me, baby, say it with your chest. Day 8 என்னோட 7 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்போ ட்ரையாக இல்லை, நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு க்ளோ இருக்குது, சாஃப்டாக இருக்க ஸ்கின் டச் பண்ணும்போது. அண்ட் என்னோட ஃபேஸில் வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்னியோட ஸ்கார் இருக்கும். அது இப்போ நல்லாவே ஃபேட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தா தெரியும், அது வந்து நல்லாவே ஃபேட் ஆனதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியும், இப்போ ரொம்ப கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது. Day 1ல் என்னோடய ஸ்கின் எவ்வளோ ட்ரையாக இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்தளவுக்கு ட்ரையாக இல்லை, ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்ரேஷன் தான் முக்கியம் ஆன்டி ஏஜிங்க்கு. ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கும் போது நம்ம ஸ்கின்னில் வந்து ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸ் வராமல் அது ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகும். ஹெல்த்தி க்ளோ தான் சொல்லுவேன். ஏன்னா நான் நைட் அப்ளை பண்ணிட்டு படுக்கிறேன், மார்னிங் எந்திரிக்கும் போது ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்குது. ஸோ அந்த க்ளோ வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நிறைய நேரத்துக்கு ஸ்டே ஆகுது. ஸ்கின்னோட டெக்ஸ்சரும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நல்லா கிளியராக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்கின் பிரைட்டாக இருக்குது. ரீசெண்டாகவே எல்லா ப்ராடக்ட்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹைட்ரேஷன் தான். ஸோ அதை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுது. டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் ஆகும். பட் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். 7 days அதுக்கு பத்தாது. ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்னு சொல்லுவேன். எவ்ரிடே பேசிஸில் நைட்டு தூங்கும் போது நைட் க்ரீம், இந்த மாதிரி கெமிக்கல் பேஸ்டு க்ரீம்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்கின்னில் நிறைய நேரம் நம்ம விட்டுருப்போம். ஸோ ஸ்கின் ரொம்ப டேமேஜாக இருக்கும்ல. இந்த மாதிரி ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஸ்கின் ரொம்ப காமாக இருக்கும். வாரத்துக்கு 3 வாட்டியாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கும் இந்த பக்குச்சுவல் ட்ரை பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக்கை போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.